ஐயா, நாங்களும் ரொம்ப ஆண்டா வந்துகிட்டு இருக்கோம் ஐயா. இப்போ நம்ம முருகனுக்கு வந்து சிறப்பாக சொன்னாங்களே ஐயா, என்ன விசேஷம் ஐயா? உலகத்தில் 64 பாசானங்கள் இருக்குதுமா. அதில் 32 பாசானங்களுக்கு லிட்ரேச்சர் அது என்ன அமைப்புங்கிறது உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு தெரியும். 32 பாசானங்களுக்கு லிட்ரேச்சர் கிடையாது. இந்த 32 பாசானத்தில் போகர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் அவர் 9 பாசானங்களை தேர்ந்தெடுத்து பழனியில் ஒரு முருகன் சிலையை உற்பத்தி பண்ணார். அவர் ஸ்தாபிதம் பண்ண அந்த முருகன் சிலை தவிர இன்னொரு முருகன் சிலையை அவரே வேற ஒரு 9 பாஷாணத்தில் உருவாக்கி அதை இன்னொரு மலை மேலே, அதாவது கொடைக்கானல் மலைக்கு மேலே பூம்பாறைன்னு ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். பழனியில் இருக்கிற முருகன் சிலை கருப்பு கலராகவும் கொடைக்கானல் பூம்பாறையில் இருக்கிறது வெள்ளை நிறத்திலையும் அமைஞ்சிருக்கு. நாங்கள் அந்த 2 பாஷாணங்களையும் ஒன்று சேர்த்து 9 மற்றும் ஒரு 9 18 பாஷாணங்களையும் சேர்த்து மகரிஷியினுடைய வாக்குப்படி சின்ன குழந்தைகள் வடிவில் அவங்க வந்து பேசி அது கொடுத்த வழிகாட்டுதல், உந்துதல், தூண்டுதல் எல்லாத்தையும் காரணமாக 18 பாஷாணத்தை நாங்களாக ஒரு முருகன் சிலையை உருவாக்கணும். இதுதான் முதல் முறை மனித பிரயத்தனத்தில் உருவாக்கப்பட்ட முதல் 18 பாஷாண முருகன் சிலை. அது இப்போ நாங்கள் உருவாக்கி 10 ஆண்டுகள் ஆகுது. மருந்து சிலை அப்படிங்கிறதுனாலையும் எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய தொழில் நுணுக்கங்கள் தெரியாததுனாலையும் அந்த சிலைக்கு மட்டும் நாங்கள் அபிஷேகம் பண்ணுறது, அந்த ஆலயத்துக்கு வந்து அந்த முருகன் சிலை வழிபாடு பண்ணுறது ஒரு பெரிய பாக்கியமாக ஜனங்கள் கருதுறதுனால இங்கே பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் தைப்பூசத்துக்கு வருகிறாங்க. ரொம்ப அருமை ஐயா. விஸ்வாமித்திர ஐயா இருக்காங்க ஐயா, அது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவரை பற்றி சொல்லுங்கள். விஸ்வாமித்திரருக்கு தனி விக்கிரகம், தனி ஆலயம், கர்ப்பகிரகம்ன்றது கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடிந்தகரை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய விஜயாபதியில் கூடங்குளம் பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் முதல் முறையாக இந்த விக்கிரகத்தை ஸ்தாபிதம் பண்ணாங்க. என்னுடைய தாத்தா காலத்தில், அப்பாவுடைய அப்பா அவங்க காலத்தில் அதை ஸ்தாபிதமாகி அங்கே அன்னதானங்கள் நடக்க ஆரம்பித்து 60 ஆண்டுகளுக்கு மேலாயிட்டு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் விஸ்வாமித்திரருக்கு எங்கேயுமே தனிப்பட்ட ஆலயம் இல்லை அப்படிங்கிற நிலையில் நாங்கள் விஸ்வாமித்திரருக்குன்னு தனியாக ஒரு கர்ப்பகிரகத்தை உருவாக்கி காயத்ரியை நோக்கி அமர்ந்த போன தியான கோலத்தில் அவரை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வரோம். அதுவும் இந்த 25 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்றது. ரொம்ப அருமை ஐயா. நாங்கள் வந்து விஜயாபதி கிராமத்தில் இருக்க விஸ்வாமித்திரரை தரிசிச்சுட்டு வந்தோம் ஐயா. இப்போ வந்து இங்கே விஸ்வாமித்திரரை பார்க்குறது எங்களுக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே விஸ்வாமித்திரர் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு கூடுதல் சந்தோஷம். எங்கள் ஊர் மக்கள், இங்கே இருக்க சுத்துப்பட்டு கிராமம் அத்தனை பேரும் இந்த கோயிலுக்கு வர்றோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குயா. இந்த ஆலயத்தினுடைய சிறப்புமா ஆரம்ப காலம் முதலே பெண்கள் இந்த ஆலயத்துக்கு ஈர்க்கப்படுகிறார்கள். அவங்களுடைய உடல்நிலை, நோய், வேறு திருமண தோஷங்கள், குழந்தை இல்லாத தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதாக அவங்க நம்புகிறாங்க. அதனால இந்த ஆலயத்துக்கு கூடுதல் சிறப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி ஐயா. பெருமாள் வச்சிருக்காங்க ஐயா. ரங்கநாதர் அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு உண்டான ஸ்தலமாகிய ஸ்ரீரங்கத்தில் பள்ளிகொண்ட பெருமாள் அவருடைய அடையாளமாக எங்களுக்கு இந்த ஆலய நிர்மாணம் செய்யும்போது எந்தெந்த திசையில் எந்தெந்த திசையை நோக்கி என்னென்ன தெய்வங்கள் இருக்கணும்னு கிடைச்ச வழிகாட்டுதல் என்பது ரங்கநாதரை இங்கே நாங்கள் பள்ளிகொண்ட பெருமாளாக ஸ்தாபிதம் பண்ணியிருக்கோம். ஸ்ரீதேவி, பூதேவி, பிரம்மா, ரங்கநாதர் எல்லாருமே அவங்க எல்லாருமே வடக்கு பார்த்து தென்பக்கமாக அவங்கள நோக்கி ஆஞ்சநேயர், வரகஸ்த அஞ்சலி சமேத ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி 2 கரங்கள் கூட்டிய நிலையில் ஒரு 6.25 அடி உயரத்தில் ஆஞ்சநேயர் இருக்கிறவங்க இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. குருவினுடைய வாக்குப்படி மட்டும்தான் இது நடந்தது.